concert from me. ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்க வீடியோவில் சாங் வந்து பண்ணாக்க நம்முடைய ஃபாலோவர்ஸ் வந்து பண்ண கேட்டுருந்தாங்க. ஸோ ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்ணாக்க எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தருவிட்டேன். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணிட்டீங்களா? ஸோ பண்ணாதங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் முழுவிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணாமல் பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் இருப்பாருங்க, அதே எப்படி உங்கள் ஐட்மோஷன் யூஸ் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அது கீழே ப்ளஸ் அன்னை கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் அன்னை கிளிக் பண்ண செலக்ட் டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஃபாண்ட் நேம் ஷோ ஆகும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே விவன் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே 3 பட்டன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ண கீழே ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணாக்க சைடில் டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 3-4 வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அது எல்லாத்தையுமே வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே சைட்னு இருக்கா, அது கிளிக் பண்ணால் போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இம்போர்ட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நம்ம பேஜ் வந்து பண்ண கன்வெர்ட் பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ் வந்து பண்ணாக்க இந்த அடாப்ட் எக்ஸ்பிரஸ் தான். இந்த அடாப்ட் எக்ஸ்பிரஸ் தான். இந்த ஆப் வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் பேக்அவுட் ரிமூவ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது நீங்கள் டூல்ஸ் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணிங்கனாக்க இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் இந்த இடத்துல ரிமூவ் பேக்னு ஒரு ஐக்கன் இருக்கா, அந்த ஐக்கன் நீங்கள் செலக்ட் பண்ண கீழே ஃபைல் ஷோக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அதுவே சூப்பராக வந்து பண்ணாக்க பேக்அவுட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்களா? இப்போ கீழே டவுன் இருக்கா, அது கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க டவுன் பண்ணிக்கோங்க. இதே சமயத்தில் நீங்கள் எடிட் பண்ணி எல்லா பிக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் பேஜை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நாம் இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டுடைய அப்ரிஷியேட் லிங்க் வந்து பர்மிஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஐட்மோஷனில் கொண்டு போயிடும். ஜஸ்ட்டு அதை வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோகம். ஸோ எடிட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட்டு பிக் ஆட் பண்ண போகிறீங்க, நெக்ஸ்ட்டு பிக்குக்கு தோதுமா பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க ஆஃபர் இருக்கா, ஜஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க நான் வைப் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே விட்டுக்கோங்க. அப்படி இல்லைனாக்க அந்த குரூப்புக்குள்ளே போயிட்டு அந்த டெஸ்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க உங்களுக்கு இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோகம். இதில் எப்படி பிக்கை நம்ம ஆட் பண்ணாமல் பார்த்துடலாமா? ஸோ கீழே வந்து பண்ணாக்க ஒரு கிரே கலர் லேயர் இருக்கா, அந்த லேயர் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலர் ஃபில்டர் கூட்டு ஸ்டாருக்கு கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ நான் எடிட் பண்ணிய ஒரு பிக் வந்து பண்ணாக்க நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து பண்ணாக்க இந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிவிட்டேன், மேலே ப்ளஸ் வந்து பண்ணாக்க கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ உங்களோட பிக்கு கொஞ்சம் சரி ஆட் ஆகலைனாக்க அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இந்த இடத்துல ஃபுல் பிக்கை தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படி நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னாக்க ஒரு கார்ட்டூன் இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலர் ஃபில்டர் கூட்டு ஸ்டாண்டில் போயிட்டு இப்போ நீங்கள் ஃபுல் பிக் ஆட் பண்ணி பாருங்கள். அந்த பிக்குடைய பேஜை வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் இருக்கா, அது கிளிக் பண்ணால் போதும், கரெக்டாக இது ஆட் ஆயிடும். ஜஸ்ட்டு இது கொஞ்சம் ஷேர் ஆகலைனாக்க அப்படி பேக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு கட்டை முடிப்பிக்கு அந்த மாதிரி அதில் ஆட் ஆகணுமோ அந்த மாதிரி நீங்கள் அசைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ ஆட் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்குக்கு தகுந்த மாதிரி அந்த பேக்ரவுண்டு கலரையும் டிஸ்டோட கலரையும் நம்ம வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ண போகிறோங்க. எப்படி நம்ம பார்க்கலாமா? அதுக்கு இந்த இடத்துல வந்து பண்ணாக்க அந்த பேக்ரவுண்ட் பிக்குக்கு மேலே ஒரு லேயர் இருப்பாங்க, ரெக்டாங்குலர் ஒன்றுன்னு, அந்த லேயர் இங்கே செலக்ட் பண்ணிட்டு சைடில் கலப்பு இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் அந்த மாதிரி பிக் ஆட் பண்ணியிருக்கீங்களோ ஜஸ்ட்டு அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி வந்து பண்ணாக்க ஒரு கலர் வந்து பண்ண கொடுத்துக்குங்க.
ஓகே. ஸோ நான் அந்த கலர் குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மெயில் டெஸ்ட் இருக்கா? அத நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதே கலர் ஃபில்ல போயிட்டு இந்த இடத்துல வந்து பண்ணாக்க உங்களுக்கு புடிச்ச மாரி வந்து பண்ணாக்க நீங்க கலர் நீங்க சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. ஓகே. அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்களா? ஸோ இதே சமயத்துல அடுத்தடுத்த லேயர்ல வந்து பண்ணாக்க நீங்க ஒன் பண்ணா பிக்க நீங்க ஆட் பண்ணிக்கிட்டுங்க. இந்த சாங்ல வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட் ஒரு 4 இதுல வந்து பண்ணாக்க கேர்ளோட பிக் வரும். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு 4 இது வந்து பண்ணாக்க பாய் பிக் வரும். ஸோ அந்த சாங்குக்கு தகுந்த மாரி குடுத்துருக்கேன். ஸோ நீங்க வந்து பண்ணாக்க பாய் மட்டும் வச்சு எடிட் பண்ணலாம். இல்ல கேர்ள் மட்டும் வச்சு எடிட் பண்ணலாம். இல்ல 2 பேரும் இந்த மாரி மிக்ஸ் பண்ணி நீங்க எடிட் பண்ணலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இப்போ நான் சொன்ன மெத்தட்ல வந்து பண்ணாக்க நீங்க ஒன் பண்ண வந்து பண்ணாக்க பிக்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. அவ்வளோதான் இங்கே இந்த வீடியோ ரொம்பவே ஈஸி தான். நெக்ஸ்ட் நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த கேமரா ஆப்ஷன் மட்டும் ஆன்ல தான் இருக்குன்றது ஒரு டைம் 2 டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ அவ்வளோதான் இங்கே இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் ஒரு லைக்கை தருவிட்டேன். ஸோ இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஆஃப் அண்ட் கைஸ் வரட்டா.